என்னம்மா சோறு போட சொன்னா இப்படி தயங்கி நிக்கிற? மாமா மணி ஆயிடுச்சு, நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சு சோத்துல தண்ணி ஊத்திட்டேன். ஏமா அதுக்குள்ளார சோறுல தண்ணியை ஊத்திட்ட? டைம் ஆயிடுச்சு மாமா, எல்லாரும் சாப்பிட்டாங்க, அதான் மீதி இருந்த சோத்துல தண்ணி ஊத்திட்டேன். அக்கா, என்னக்கா சோத்துல தண்ணி ஊத்திட்டீங்களா? நானும் இன்னும் சாப்பிடலையே. நீயும் இன்னும் சாப்பிடலையா? அதனால என்ன, ஒரு நாள் தண்ணி ஊத்தின சோறு சாப்பிட்டா உன் குடல் ஒன்றும் வெந்து போயிடாது. என்ன மாமா சாப்பிடாம எழுந்திருச்சிட்டீங்க? அதுதானே ஒரு சிலரோட விருப்பமா இருக்கு, என்ன பண்றது? என்னால மாமா மாதிரி சாப்பிடாம இருக்க முடியாது. தண்ணி ஊத்தின சோத்தையே நான் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, சோத்துல தண்ணி ஊத்திட்டேன்னு சொன்னீங்க, தண்ணி ஊத்தலையே. ஆமாண்டி, வேணும் தான் போய் சொன்னேன். ஏங்கா? ஏன் வள்ளி, காலையில செல்லம்மாவோட ஃபங்க்ஷன் கிளம்பும் போது மாமா என்ன பேச்சு பேசினாரு. அவருக்கு பாடம் கற்பிக்கணும் தான் இப்படி பண்ணேன். நம்மளோட அருமை அவருக்கு தெரியவேனா? ஏங்கா, வயசானவர் சாப்பிடாம தூங்குனா ஏதா ஆயிடுச்சுன்னா? இந்த பாரு வள்ளி, அவர் இப்படி போய் தூங்குறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இப்படி ஒரு தடவையாவது பண்ணாதான் இந்த செல்லம்மாவோட பெருமை இங்க பீத்திக்காம இருப்பாரு. நீ சாப்பிட்டு தூங்கு.